வணக்கம் எனதருமை மைவி3 ஆட்ஸ் மற்றும் யூடியூப் சொந்தங்களே. நமது மைவி3 ஆட்ஸ் விஸ்வரூபம் என்னடா விஸ்வரூபம் எடுத்துன்னு பார்க்குறீங்களா? பக்காவாக எடுத்துருக்காங்க. வாழ வைத்து வாழ், இது வந்து நம்ம மைவி3யோட தாரக மந்திரம். அந்த தாரக மந்திரத்துக்கு ஏற்ப இது இப்போ ஸ்ப்ரெட் ஆகி வரக்கூடிய நியூஸ் வந்து நம்ம கம்பெனி விடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அந்த வாக்கியத்துக்கு போல வாழ வைத்து வாழ் சரியாக இருக்கும். அப்படி இல்லை, இது கம்பெனி மூலம் வந்து தான் ஸ்ப்ரெட் ஆகி இந்த நியூஸ் பரவிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்தது டைலாக் வந்து இவங்க மாற்றி தான் ஆகணும். அது என்ன மாற்றணுன்றதான் தெரியல. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இந்த ஸ்கீம்லாம் இருக்குன்னு தான் சொல்லி நம்ம கூப்பிட்டுருக்கோம். அப்புறம் இது வந்து என்ன ஆகும்னா ஒரு ஆசை வார்த்தை கூறி அவங்கள கூப்பிட்டு ஆப்பு வைப்பது போல் தோணும். நம்ம ஒவ்வொரு மெம்பரும் நம்ம வந்து ஜாயின் பண்ணது வந்து ஒவ்வொரு மெம்பரையும் இது சொல்லி தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து நம்ம அதாவது நம்மளோட தொகையை கூட்டியிருக்கோம். அது ரைட்டு. அப்போ நம்ம தொகையை கூட்டும் போது அவங்க ஜாயின் பண்ணி வரவங்களுக்கு உண்டான ஏர்னிங் நம்ம கூட்டணும். அதை அப்படி கூட்ட முடியல அப்படின்னா இருக்கிற ஏர்னிங்கே போதும். இதுல கை வைக்கக்கூடாது. அடி மடியில கை வைப்பது தவறு. அதை சொல்லுவாங்க. அப்படி நம்ம கம்பெனி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும்னா கடவுளுக்கும் நன்றி, நம்ம எம்டி சார்ல இருந்து நம்ம ஓனர் எல்லாருக்குமே நன்றி. அப்படி இல்லை, இது கம்பெனி தான் நம்ம இது ரொம்ப எல்லாருக்கும் வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் என்று நினைக்கிறேன். ஆனால் எல்லாரும் மனசுல வச்சிருக்காங்க, யாரும் வெளியில சொல்றதில்ல. நான் வெளியே போயிட்டேன், அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஆசை வார்த்தை எல்லாரும் சொல்ற மாதிரி அப்புறம் வெளியில் உள்ளவங்க சொல்ற மாதிரி ஆயிடும். ஆசை வார்த்தை கூறி எல்லாரையும் வந்து ஒரு அபலத்துக்கு ஆளாக்குற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கும். ஏன்னா சீலிங்ல உயர்ந்துட்டு இருக்கும், சீலிங்லயும் உருவாக கம்மி. ஒவ்வொரு சிஸ்டம் அந்த 7 சிஸ்டமே பார்த்தா இன்னும் மெம்பர்ஸை கூட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒழிச்சு கூட்டின மெம்பரை அடிக்கிற மாதிரியும் இருக்கு. இது ஒரு பகுதியாக தான் இந்த வீடியோவை நான் வெளியிடுறேன். அடுத்தது நீங்க போட்டதெல்லாம் அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி வந்ததெல்லாம் நீங்க சொன்னது உண்மைனா அதோட பிம்பம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது இனிமேல் தானே பார்க்க போறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை. இது சும்மா ட்ரெய்லர்மா. இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டே இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ சொல்ல போறேன். இப்போ ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் ஆகி விட்டுருக்காங்க. சரிங்களா? இது முழுக்க கம்பெனியோட இதா அப்படின்னு கேட்டீங்களா? இருக்கலாம். ஏன்னா அவங்க லாஸ்ட்ல இருக்கலாம் தானே போடுறாங்க எல்லாமே. அவங்க தான் அப்படின்றதுக்கு இப்படி சொன்னா அப்படி மாற்றுவாங்க, அப்படி சொன்னா இவங்க இப்படி மாற்றுவாங்க. இதுதான் நம்ம கம்பெனியோட இது. ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வெளில விடுறாங்க. இந்த நியூஸ் எந்த அளவுக்கு பரவுதுன்றது பார்க்குறாங்க. அந்த பரவதை வச்சு இல்லை எந்த வேகமும் இல்லை, மக்கள்கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லைன்னொடனே அதை அப்படியே வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. உடனே அதுக்கப்புறம் தான் எப்படி வந்து இப்போ பேசுகிறாங்க. இனிமேல் டைம் சேவரில் இன்னர் டபுளும் இருக்காது, 2 ஸ்டாரும் இருக்காது. டைம் சேவர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லிமிட்டை குறித்து தான் அது உண்டு. அந்த டைம் சேவரில் கை வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அது எப்படின்னா இன்னர் டபுள்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அது வந்து 3 மணி நேரம் பார்க்குறது 1.5 மணி நேரம் பார்க்குறது கொண்டு வந்தது வந்து இந்த 480 ரூபா சீலிங்கில் உள்ளவங்க. இனிமேல் என்ன ஆகும்னா அந்த இன்னர் டபுளும் கிடையாது. அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் 3 மணி நேரம் அந்த 3 மணி நேரம் பார்த்தே தான் ஆகணும். இது கம்பல்சரி. அப்புறம் 2 ஸ்டார். இப்போ ஒரு 680 ரூபா ஏர்னிங் வந்தோடனே அவங்க 2 ஸ்டார் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து 1 இயர் வந்து அவங்க பார்க்கலாம். அது வந்து எவ்வளோ நேரம்னா ஒரு 2 ஹவர்ஸில் பார்க்கலாம். இப்போ அவங்களும் அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க இன்னொரு ஆள் சேர்க்கணும். அப்போ இவங்க 2 ஆள் சேர்க்கணும், அவங்க 1 ஆள் சேர்க்கணும். என்ன கண்டிஷன் கொண்டு வராங்கன்னு புரிஞ்சுக்கங்க. அப்படி கொண்டு வந்துட்டால் மட்டுமே நீங்கள் வந்து அந்த 2 ஹவர்ஸில் முடிக்கலாம். இதோட நோக்கம் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து கீழே சிஎம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணுன்ற ஒரே காரணம் தான். இப்போ வேறு 1,20,000 ரூபான்ட்டு சொல்லி இப்போ ஒன்று 30 ஆக்க போகிறாங்களா, கூட இப்போ ஒரு 10,000 ரூபா சேருது. அதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணணும், நீங்கள் சீக்கிரமாக ஆள் சேர்க்கணும் அந்த ஜூன் 4க்குள்ளார. அதனால் சீக்கிரமாக ஆள் சேர்க்க பாருங்கள். சரிங்களா? டைம் சேவரோட வேல்யூ தெரியாதவங்க இதில் தெரிஞ்சுக்கங்க. இன்னர் டபுள்னா 480 ரூபா சீலிங்கில் உள்ளவங்களுக்கு கீழே ஆள் சேர்க்க முடியாதவங்க 3 மணி நேரம் பார்க்குறத இதில் 1.5 மணி நேரம் பார்க்குறதுக்கு லைஃப் டைமுக்கு இதில் வந்து வேல்யூடு உண்டு. அதே போல் நம்மளுக்கு கீழே ஒரு சிஎம் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா 2 ஸ்டார் போட்டுக்கலாம். 680 ரூபா சீலிங்கை அதே மாதிரி 2 மணி நேரத்தில் பார்த்துடலாம். அந்த 2 ஸ்டார் போட்டால் அதுக்கு வந்து 1 வருஷத்துக்கு ஒரு சிஎம் சேர்த்தா போதும். ஆக மொத்தத்தில் இப்போ அந்த 2 ஆப்ஷனை தூக்கிட்டாங்க டபால்னு. இதுக்காக தான் நம்ம கம்பெனி ரொம்ப தரமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 4 ஸ்டாரில் வந்து 6 மந்த் வேலிடிட்டி, அதாவது 6 மந்த்துக்குள்ளார நீங்கள் ஒரு சிஎம் கண்டிப்பாக கொண்டு வரணும். 8 ஸ்டார் எடுத்திருந்தீங்கன்னா 3 மாதத்தில் ஒரு சிஎம் கொடுக்கணும். அதுக்கு என்னடானா அப்படி நீங்கள் கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் 7 மணி நேரம் வரைக்கும் இருக்கும், 8 மணி நேரமும் வந்துடும். இந்த வீடியோவில் 7 ஆப்ஷனில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் டைம் சேவரை பற்றி நான் இந்த வீடியோவில் பதிவிட்டுருக்கேன். அடுத்த வீடியோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தரமாக கொடுக்குறேன். நமது மைவி3 ஆட்ஸ் வரலாற்றில் முதல் முறையாக கட்டாயம் என்ற ஒரு வார்த்தையை உள்ளே கொண்டு வரோம். அதாவது மாதம் ஒரு முறை கட்டாயமாக SM, GM, DM,
சிஎம் இவங்க வந்து உங்களோட ஒரு நாள் ஏர்னிங்க மஸ்ட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஸ்டோரில் ஏதாவது ப்ராடக்ட் நம்மளோட மைவி3 ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணுன்றது இது மூலமா தெரிவிக்கிறாங்க நம்ம மைவி3 கம்பெனியில். 35 நாளைக்கு ஒரு வாட்டி வித்ட்ரா கொடுக்குறீங்க, 30 நாளைக்கு ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. மூணாவது வந்து எங்களோட மைவி3 மக்கள் எல்லாருமே உழைச்சி ரொம்ப ஓடா தேஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அதனால வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். மாதம் 4 லீவு, 35 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம பேமெண்ட் வித்ட்ரா பண்ணுறதுனால 35 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு 5 நாள் லீவ் வரதுக்கு வாய்ப்புகள். அதனால எவ்வளோ ஹாப்பி உங்களுக்கு, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். லீவ் வந்து உங்களுக்கு பக்காவாக. இனிமேல் டேரெக்டில் நீங்கள் ஒரு சிஎம்ஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கூப்பிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 200 ரூபா உங்களோட சீலிங் வந்து உயர்ந்துட்டு இருந்தது. இனிமேல் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் ஒரு இன்பம் அப்படி ஒரு செயலாக 200 ரூபா கொடுத்த இடத்துல உங்களுக்கு இனிமேல் 100 ரூபா கொடுக்குறதாக கம்பெனி முடிவு பண்ணிருச்சு. எவ்வளோ மக்கள் நிறுவனம் வந்து எவ்வளோ சந்தோஷம் மக்களுக்காக செயல்படுதுன்றதை நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் மக்களுக்கான நிறுவனம், மக்களுக்காகவே எங்களோட நோக்கங்கள் செயல்பாடு எல்லாமே இப்படியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் 7 சிஎம் போட்டு 1500 ரூபா சீலிங் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் வந்து 14 சிஎம் போட்டு நீங்கள் ஆள் அச்சீவ் பண்ணணும். இது வந்து தயவுசெய்து தப்பாக நினச்சிடாதீங்க. ஆள் சேர்த்து ஏகப்பட்ட ஆட்களாக சேர்த்து பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணுற பிளான்லாம் நினச்சிடாதீங்க. சத்தியமாக அப்படி எந்த ஒரு கெட்ட நோக்கமும் கிடையாது. ஏன்னா இது மக்கள் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம். அதனால் எந்த ஒரு தவறான கருத்தையும் நீங்கள் மனசில் வைக்காதீங்க. 5வது, வருஷத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்துலேருந்து 10% உங்களோட ரினியூவல் அமௌண்ட்டாக நீங்கள் செலுத்த வேண்டும். ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். இப்போதைக்கு உங்களுக்கு 10% தானே போட்டிருக்கோம். அதனால் பயப்படாதீங்க, சரிங்களா? இது எவ்வளோ சந்தோஷமான விஷயமா நான் சொல்லிட்டு இருக்கேன். சிரிங்க, ஏன் உம்முன்னே இருக்கீங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ இன்பம் மூட்டுற விஷயமா சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் அதுக்கும் எதுவும் ஒன்றும் சொல்லலைன்னா டூர் வாலண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த பணத்தை பிடிக்கப்படும், சரிங்களா? எவ்வளோ கிரேட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி டூர் பணம் அவங்கள்ட்ட தானே வந்துட்டு இருந்தது. இனிமேல் பின் வாலண்ட், ப்ராடக்ட் வாலண்ட்டு ஆப்பில் இருக்காது. அதனால் அதை தேடிட்டு இருக்காதிங்க. அது இனிமேல் இருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்தது அப்போ போனால் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா அது கேள்வியும் கேட்காதீங்க. கேட்குறதுனால யார்கிட்ட கேட்க போகிறீங்க? தயவுசெய்து ஏன்ட்ட வந்து கேட்டாதீங்கப்பா. 7வது வந்து ஆட்ஸ் வால்ட்டு. அதில் வந்து ஏற்கனவே 10% பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது போக இன்னும் 5% அதிகரித்து 5% உங்களுக்கு கூடுதலாக பிடிக்கணுன்ட்டு முடிவு பண்ணியாச்சு கம்பெனி. அதனால் எல்லாருமே ஹாப்பியோட ரொம்ப செயல்பாடோட வாங்க உள்ளே வாங்க. 10வதுக்கு உங்கள் அண்ணன் நம்பிய உற்றார் உறவினர் எல்லாருமே கூப்பிட்டு சீக்கிரம் வந்து சிஎம்மாக போட சொல்லுங்கள். இதெல்லாம் இப்படி ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு தந்து ஒரு மைவி3 தவிர வேறு எந்த நிறுவனமும் தர முடியாதுன்ற அளவுக்கு சாதிச்சு காட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து மீண்டும் இது வந்து உங்களுக்கு நான் உரைக்க சொல்கிறேன். நம்ம மைவி3 மாதிரி ஒரு மக்கள் நிறுவனம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இது மக்களுக்கான நிறுவனம்ன்றதை நான் இது மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னைக்குமே மக்களாக தான் இருப்பீங்க. நாங்களாவே அழகாக சிறப்பாக பயணிப்போன்றதை அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றாக பயணிப்போம். எங்களை வாழ வைக்க ஆட்களை கொண்டு சேருங்கள் என்பதே எங்களது வேத மந்திரம். அதனால் எங்கேருந்து யார் போனாலும் வந்தாலும் டப்புன்னு பிடிச்சி கூப்பிட்டாங்கப்பா. ஆட்கள் நிறைய வேணும், சிஎம் நிறைய சேருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சிஎம் சேர்றீங்களோ அப்போ தான் உங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள். அப்போ தான் கம்பெனி நல்லபடியாக ரன் ஆகும். உங்களுக்கும் பணம் கொடுக்க முடியும். நிறைய சிஎம் கொண்டு வாங்க. இல்லைனா 1,30,000 ஆக்கிடுவோம். இல்லைனா 1,50,000 கூட ஆக்கிடுவோம், சரிங்களா? சீக்கிரம் கொண்டு வாங்க. டைம் சேவரில் கை வச்சதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் அதிக சிஎம் சேர்க்கணுன்றது மட்டும்தான். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சிஎம் அதிகமாக உள்ளார கொண்டு வரீங்களோ அப்போ தான் உங்களோட ஏர்னிங் டைம் குயிக்காக முடியும். இல்லாட்டினா 7 ஹவர் 8 ஹவர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் சீக்கிரம் சிஎம் நிறைய சேருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.